السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. உமையாக்களுடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சியின் தொடரில் அந்த வரிசையிலே நாம் யசீத் முஆவியாவுடைய மகன் யசீத் அவர்களுடைய ஆட்சி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். மொத்தமே கிட்டத்தட்ட இவங்க ஆட்சி செய்தது ஒரு 3 to 4 வருடங்கள் மட்டும்தான். 4 வருடங்கள் மட்டும்தான் இவங்க ஆட்சியே செய்கிறாங்க. இவர்களை பற்றி வரலாற்றில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஷுஜாஅன் ஃபசீஹன் ஹதீபன் வ லபீபன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க எப்படி பிறந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 3 மனைவிகள். அதில் மைசூன் அப்படிங்கிற ஒரு மனைவி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் யசீத். இவங்க அந்த மைசூனை இவங்க தலாக் விட்டுட்டாங்க. முஆவியா என்ன பண்ணிட்டாங்க, தலாக்கும் விட்டுட்டாங்க. தலாக் விட்டதற்கு பிறகு அந்த யசீத் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா, அவங்க சின்னம்மா, இவங்க வீட்டில் குடும்பத்தில் தான் வளர்றார். இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் காலம் போகுது. கொஞ்சம் 17-18 வயசு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அரசவைக்கு வர சொல்கிறாங்க. அரசவைக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு அரசருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன, அப்போ வீரம், போர், படை, தந்திரங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தனியாக இவருக்குன்னு செப்பரேட்டாக கற்றுக் கொடுக்குறாங்க. வெறும் இவங்க தன்னுடைய தந்தையுடைய செல்வாக்கில் மட்டும் ஆட்சிக்கு வந்துடல, எல்லா விதமான கலைகளையும் அவங்க கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுலேயே போருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால், போருக்கு போகிற அந்த நேரத்தில் இந்த யசீத் பார்க்குறாங்க, அந்த ஊரில் அம்மை நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் அம்மை நோயினா மிகப்பெரிய நோய், ஒரு உயிர்கொல்லி மாதிரி. உடனே அதுக்கு கவிதையாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அம்மை நோய் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபசாஹத்தா ஒரு லெட்டர் எழுதி தான் தந்தைக்கு அனுப்புகிறாங்க. அவர் தந்தை சொல்கிறாங்க, நீ அந்த போரில் நின்று ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடோட சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி தன்னுடைய தந்தை சொல் பேச்சு கேட்டு கரெக்டாக அதை வழி நடத்தி போகிறாங்க. அந்த நோயும் அவங்களுக்கு வருது, ஜெயிக்கவும் செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, வரலாற்றில் சொல்கிறாங்க, அவங்க நல்ல ஹைட்டான ஆள், வெளிச்சமான தோற்றம், அவங்க தாடி ரொம்ப அழகாக இருக்கும், அவங்களுடைய முகத்தில் இந்த அம்மையினுடைய தழும்புகள்லாம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஷுஜான் வீரராக இருந்தாங்க, ஃபசீஹன். அந்த தந்தைக்கு எழுதின அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா கவிதை நயத்தோடு எழுதுறாங்க. ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க இருக்கிறது சிரியா, அரபிக் அந்த அரபியர்களோடு இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்படின்றப்ப அந்த அரபியினுடைய ஃபசாகத்து இல்லாமல் போயிருன்றதுக்காக இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போது ஹத்தீபன் நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க, லபீபன் நல்ல அறிவாற்றல் உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன் இவங்களை பற்றி இந்த விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யசீதை எந்த அளவுக்கு வரலாற்றை சொல்கிறாங்கன்னா, யசீத் ரொம்ப மோசமானவர், லானத்துல்லாஹி அலைஹின்ற அளவுக்கு வரலாறுகளில் சொல்லப்படுற அளவுக்கு இவர் மேலே நிறைய சர்ச்சைகள் இருக்குது. நிறைய சர்ச்சைகளுக்கு உரிய நபராக இவங்க யசீத் இருக்காங்க. அதனால் இவங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்போ யசீத் ஒரு சமயத்தில் சஹாபாக்கள் மேலே எந்த அளவுக்கு அவங்க இதாக இருந்திருக்காங்க அப்படின்னா, கஸ்தந்தீனியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு முஆவியாவுடைய ஆட்சியில் இவங்க படை தளபதியாக போகிறாங்க. வயசு ஒரு 17-20 வயசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் போகும்போது அந்த கஸ்தந்தீனியா வெற்றி கொள்ள முடியலை. ஆனால் இருந்தாலும் அந்த கஸ்தந்தீனியாவுக்கு படைக்கு போகிறத பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புலாம் செஞ்சுருக்காங்க. அதனால் நிறைய சஹாபாக்கள் ஆர்வமாக அந்த படைக்கு போகிறாங்க. ஆனால் அதில் வெற்றி கொள்ளப்பட முடியாமல் போயிடுது. அதில் மிக முக்கியமாக அபு அய்யூபுல் அன்சாரி, அந்த சஹாபியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அந்த சஹாபி இந்த போரில் கலந்துக்கிறாங்க யசீதுடைய தலைமையில். அதில் அந்த சஹாபி கொலை செய்யவும் படுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த கஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்பட முடியல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு மக்ஃபிரத்துலாம் சுப செய்தி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த கஸ்தந்தீனியாவுக்கு நெருக்கமாக என்னை அடக்கம் செய்ய முடியுமோ என்னை அப்படி அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை மதித்து அதே மாதிரி இந்த யசீதும் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் இவங்க ஆட்சி செஞ்ச இந்த 4 வருஷத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய மிக துயரமான 3 சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒன்று நமக்கு நல்ல தெரியும், கர்பலா.
கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க, இந்த வரலாறு. ரெண்டாவது வகாத்துல் ஹர்ரா அப்படின்னு சொல்லி மதீனால வாழக்கூடிய மக்களுக்கு மேலே இவங்க படை வந்து என்ன பண்ணுறது, போர் தொடுக்குது, மதீனால இருக்கவங்க மேலேயே போர் தொடுக்குது. மூணாவது வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்கிற சஹாபி, அவங்க வந்து இவங்களுடைய ஆட்சிக்கு ஒத்து வரல. எப்படி ஹுசைன் எதிர்த்தாங்களோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜுபைரை எதிர்க்கிறாங்க. அவங்கள எதிர்த்து ஒரு படையை வந்து இது பண்றாங்க. அப்போ மக்கால வந்து என்ன பண்றாங்க, தீ பந்தால எரியிறாங்க. அப்போ காபத்துல்லாவுடைய சுவர் வந்து என்ன ஆகுது, தீக்கரையாகுது, பாலடையுது. இப்படி இந்த 3 துயரமான சம்பவங்கள் வந்து இவங்களுடைய வரலாறுல ஏற்படுது. இப்போ கர்பலா அப்படின்றத எடுத்தோன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேரும் மிக முக்கியமா இந்த யசீத் ஆட்சிக்கு வர்றது மிக முக்கியமா அவங்க ஏத்துக்கறல. அப்போ அதுல வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, மதீனால இருக்கிறாங்க. மதீனால இருக்கும்போது யசீத் வந்து அங்க உள்ள ஆளுநர், மதீனால எந்த ஆளுநர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பையத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நபர் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு மேல மரியாதை உள்ள நபர். அப்ப என்ன பண்றாங்க, மரியாதையை கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களை எப்படியாச்சும் உங்களை நிர்பந்தப்படுத்தியாச்சும் உங்கள்கிட்ட வந்து பையத்தை வாங்கிடணுன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் மதீனால இருந்தா தானே என்னை வந்து நிர்பந்தப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போனா அங்க வந்து இருக்கும்போது கூஃபா வாசிகள் நிறைய லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அதுல எழுதி அனுப்புற கிட்டத்தட்ட 12,000 கடிதங்கள் வரைக்கும் வந்து லெட்டர் எழுதி வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கடைசியில இவங்க போயிடலான்ற முடிவுக்கே வர்றாங்க. அந்த நேரத்துல வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, இலா கௌமின் கதலு அபாக வ தஅனு அகாக, உங்களுடைய சகோதர குத்துனாங்க, உங்களுடைய தந்தையை கொலை செஞ்சாங்களே, அப்படிப்பட்ட கூட்டத்துக்கா நீங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி மக்கால இருக்கக்கூடிய பல சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, நீங்க போயிடாதீங்க கூஃபாக்குன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார் அவங்க சொல்றாங்க, அஜ்ஜல ஹுசைன் இப்படி வேகமா முடிவெடுத்து டக்குன்னு போயிட்டாங்களே, அவருடைய முடிவை நோக்கி வேகமா போயிட்டாரு, என்கிட்ட கேட்டிருந்தா நான் போகவே கூடாதுன்னு நான் தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு பிறகு எப்படி கர்பலா நடந்தது என்பதை சுருக்கமாக நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.